அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டர் எப்படி வீட்லேயே ஈஸியாக 2 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி காய்ச்சோல பால் அதில் வர ஏடை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் பசும்பால் யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பட்டர் வீட்டிலே எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிற ஆடையெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இல்லை வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கப்பில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு 30 செகண்ட் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் நம்ம டோட்டலாக 1 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் வராமல் பார்த்துக்கோங்க. ஹீட் வந்துருச்சுன்னா அப்புறம் பட்டர் மெல்ட் ஆகிடும். நம்ம ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வாட்டரில் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா எந்திரிச்சு மேலே வரும். பாருங்கள் மேலே தனியாக வந்து நிற்கிது பாருங்கள். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பட்டர் நல்லா மேலே தெரியுது பாருங்கள். தண்ணி தனியாக செப்பரேட்டாக தெரியுது, பட்டர் தனியாக செப்பரேட்டாக தெரியுது. நம்ம ஃபஸ்ட் டைம் ஊற்றிருக்கோம்ல, இந்த தெரியுது பாருங்கள் ஒயிட் கலரில் தண்ணி. அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து நம்ம மோராக அடித்து குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 3 தடவை நல்லா கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். 3 தடவை யூஸ் பண்ணும்போதே ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே தெரியுது அது எல்லோ கலர் வருது, பட்டரோட ஒரிஜினல் கலர் வருது. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள பாலோட ஸ்மெல்லாம் வெளியே போகும். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம 2வது தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். 3வது தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பால் கலர் போகிற வரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதில் பாலோட ஸ்மெல்லாம் வெளியே வரும். பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ இதாக இருக்குன்னு. பாலாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3வது தடவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி நல்லா தண்ணி கிளியராக இருக்குன்னு. இந்த டைம் வர வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் கிளியராக இருக்கணும் தண்ணி. ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டர். நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு எடுத்துட்டோம். கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் மலையை வச்சு ஈஸியாக பட்டர் வீட்லேயே எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.